மகிழ்ச்சி நிறைந்த ஓய்வு நாளின் காலை வேளை இணைந்திருக்கின்ற உங்கள் யாவரையும் மூவரு கடவுளின் தூய திருப்பெயரினாலே வாழ்த்துகின்றேன். மகிமை நிறை ஆலயத்தின் மூலமாய் நம்மை பரிபூர்ணப்படுத்துகின்ற தூய கடவுள் நம்மோடு இந்த ஆலயத்திலே, இந்த வழிபாட்டிலே நிறைவாக தங்கியிருப்பாராக. நாம் இணைந்து ஆண்டவரை தொழுவோமாக. தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. பரிசுத்த அலங்காரத்துடனே தரிசிப்பதினால் சரணம் சரணம். தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள். தாழ்வுற்றிருந்த நம்மை நினைவு கூர்ந்தோருக்கு நன்றி செலுத்துங்கள். என்றும் உள்ளது அவரது பேரன்பு. இளைஞரே, கன்னியரே, முதியோரே மற்றும் சிறியோரே, நீங்கள் எல்லாரும் ஆண்டவரை போற்றுங்கள். நன்றியுடன் அவர் திருமுன் செல்வோம். புகழ்பாக்களால் அவரை போற்றி ஆர்ப்பரிப்போம். வாருங்கள், தாழ்பணிந்து அவரை தொழுவோம். நம்மை உருவாக்கி ஆண்டவர் முன் முழங்கால் படிடுவோம். இந்த ஆராதனை இறையருள் நிறைந்ததாக அமைய ஆண்டோரை நோக்கி நாம் வேண்டுதல் செய்வோமா? மகிமை நிறைந்த ஆலயத்தை எங்கள் வாழ்விலே தந்து வழிபாட்டில் இணைந்திருப்பதன் மூலமாய் கடவுளின் மகிமையை நாங்கள் சொந்தமாக்கிக் கொள்வதற்கு அருள் புரிகின்ற எங்கள் அன்பின் நல்ல கடவுளே, ஆசீர்வாதம் நிறைந்ததான ஓய்வு நாளின் காலை வேளைக்காக நன்றி சொல்கின்றோம். இறைவா, இந்த பொழுது எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு பரிசாய் தந்த பொழுது, இந்த பொழுதை நாங்கள் விரயம் செய்யாதபடி இவ்வழிபாட்டில் இணைந்திருப்பதன் மூலமாய் உம் மகிமையை நாங்கள் சொந்தமாக்கிக் கொள்வதற்கு அருள் தாரும். ஆராதனையின் ஆரம்பம் முதல் முடிவு வரை உம்முடைய தெய்வீக அன்பை நாங்கள் எல்லாரும் அனுபவிக்க அருள் தாரும் என்று ஆலயத்திலே தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தி எங்களை பரிபூர்ணப்படுத்துகின்ற கிறிஸ்துவின் தூய திருப்பெயரில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அன்புக்குரியவர்களே, மகிழ்ச்சி நிறைந்த நல்லதொரு வழிபாட்டிலே நாம் இணைந்திருக்கின்றோம். நம்மை கடவுள் மகிழ்ச்சியாகவும் எல்லா நிலையிலும் பரிபூர்ணமாக வழிநடத்தி கொண்டிருக்கிறதற்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்வோம். ஆண்டவரை நாம் ஸ்தோத்தரிப்போம். ஜெபம் நிலையிலே ஆண்டவருக்கு நன்றி சொல்வோமா? ஆண்டவருக்கு நன்றி சொல்வதற்கு விளைகின்ற நாம் எந்த நேரத்திலெல்லாம் ஆலயத்தில் பாரம் நிறைந்தவர்களோடு அனுபவத்தோடு வந்தோமோ, நம்முடைய பாரத்தை கடவுள் மாற்றி மகிழ்ச்சியை தந்து எல்லா நிலையிலும் துதித்தலோடு சொல்வதற்கு அருள் புரிந்தாரே, அந்த தருணங்களை நாம் எண்ணி பார்ப்போமா? ஆண்டவர் எனக்கு போதுமானவராக இருந்தார். இக்கட்டு நேரத்திலே ஆண்டவர் எனக்கு சகாயராக இருந்தார். நம்முடைய வாழ்வில் கடவுள் இக்கட்டு நேரத்திலே சகாயராக இருந்தாரே, அந்த நிலைகளை எல்லாம் எண்ணி பார்ப்போம். கடவுள் செய்த அனைத்து உதவிகளுக்காகவும் ஆண்டவருக்கு நன்றி சொல்வோமா? நம்முடைய பிள்ளைகளை, நம்மை, நம்முடைய தலைமுறையினரை ஆன்மீக வளர்ச்சியிலே வழுவாதபடி அனுதினமும் வளர்ச்சியின் பாதையிலே வளர்வதற்கு கடவுள் இந்த ஆலயத்தை நமக்கு தந்திருக்கின்றார். மகிமை நிறைந்த ஆலயத்தை நமக்கு தந்து ஆன்மீகத்திலே நாம் தோய்ந்து போகாதபடி வளர்ச்சி பெறுவதற்கு தந்த அனைத்து நல்ல தகவுகள், அனைத்து சூழலுக்குமாக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? இறைவார்த்தை சொல்கின்றது, தாவீதிடத்திலே அவர்
சொன்னவைகளை, வார்த்தையால் சொன்னவைகளை தம்முடைய மகனான சாலோமோனிடத்திலே செயல்களால் நிறைவேற்றினார். நம்முடைய வாழ்விலும் கடவுள் நல்லதொரு ஆலயத்தை தந்து மேன்மையான ஒரு நல் வாழ்வை நாம் அலங்கரித்துக் கொள்வதற்கு, மேன்மையான நல்லதொரு வாழ்வை நாம் அலங்கரித்துக் கொள்வதற்கு எல்லா நிலையிலும் நமக்குடன் இருக்கின்றாரே. வருத்தப்பட்ட பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள் என்று சொன்ன கடவுள் பாரத்தோடு எப்போதெல்லாம் வந்தோமோ அப்போதெல்லாம் நம்முடைய பாரத்தை மாற்றி, அந்த நம்முடைய பாரத்தை, சுமைகளை சுகங்களாக மாற்றினாரே, அந்த கடவுளுக்கு நாம் நன்றி சொல்லுவோமா? நம்முடைய வாழ்வில் கடவுள் எல்லா நிலையிலும் போதுமானவராக இருந்தார் என்று சொல்லி அவரிடமிருந்து நன்மைகளை, இரக்கத்தை, மகிழ்வை, வாழ்வை பெற்றுக்கொண்ட நாம் ஆண்டவருக்கு பக்தனோடு இணைந்து நன்றி சொல்லுவோமா? வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் என்று நிறைவேற்றி நின்ற பாடல் வரிகளோடு இணைந்து நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீ, வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரே. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரே. நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்வில் செய்த அனைத்து நன்மைகளுக்காக உயிருள்ளவரை நன்றி சொல்கின்றவர்களாக மாறி பாடல் வரியாய் நன்றிகளை ஏறெடுத்த நாம் தொடர்ந்து நம்முடைய வாழ்விலே ஏதேனும் பிழை செய்திருப்பின் ஆண்டவரிடத்திலே சொல்லுவோமா? தெய்வமே, என்னுடைய வாழ்விலே நான் பிழை செய்திருப்பேன், என்னுடைய பிள்ளைகளை ஆண்டவர் மன்னியும். ஆண்டவரே, என்னுடைய வாழ்விலே நான் பிழையை செய்திருந்தால் என்னுடைய பிள்ளைகளை கடவுள் பொறுத்தருளும், மன்னியும் என்று சொல்லி கேட்கின்றோம். திருமறை சொல்கின்றது, இவ்வையகத்திலே தோன்றுகின்ற, தாயின் கருவில் தோன்றுகின்ற அனைவரும் பிழை நிறைந்தவர்களாக காட்சி அளிக்கின்றார்கள் என்று சொல்லி, அதன் அடிப்படையில் இறைவா, கடவுள் ஒருவர் தவிர இந்த பூமியில் நீதிமான்களும் பரிசுத்தரும் இல்லையே. அதன் அடிப்படையில் நாங்கள் செய்த பிழைகளை உம்மிடத்திலே சொல்கின்றோம். ஆலயத்திலே வந்து வழிபடுவதற்குரிய வாய்ப்புகள் இல்லை. எங்கள் அகங்களிலே நாங்கள் ஆண்டவரை வழிபடுவதற்கு எத்தனையோ நேரங்கள் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் அந்த நேரத்தை நாங்கள் விரயம் செய்திருப்போம் என்றால், இப்போது கடவுளே, உம்முடைய தூய திரு சமூகத்திலே வந்து நாங்கள் விரயம் செய்யப்பட்ட நேரங்கள் பொன்னான நேரம், ஆண்டவருடைய மகிமை எங்களிலே இறங்குவதற்கு நாங்கள் தடையாக இருந்தோம். அந்த தடை நிறைந்த நேரத்தை உருவாக்கியதற்காக எங்களை மன்னியும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாளிலும் 24 மணி நேரங்கள் எங்கள் வாழ்விலே கிடைக்கப்பட்டிருந்தோம். நாங்கள் கடவுளுக்கு தசம பாகத்தை காலத்திலே கொடுப்பதற்கு தவறி போனோம். அந்த தருணத்தை உணர்ந்தவர்களாய் உம்மிடத்திலே மன்னிப்பு கேட்கிறோம். அப்பா, இந்த உலகத்திலே நன்மை செய்வதற்கு கடவுள் எங்களுக்கு வாய்ப்பருளி நீர். உலகிலே கொரோனாவின் தாக்கம் அதிகமாக இருக்கின்ற பொழுது, எங்கள் கிராமத்திலே, எங்கள் மாவட்டத்திலே தாக்கங்கள் அதிகமாக இருக்கின்ற பொழுது, அன்னிதினம் உழைத்து வாழ்ந்த மக்கள் பிழைப்பதற்கு வழியின்றி கரமேந்து நின்று கொண்டிருக்கின்ற வேளையில் அவர்களுக்கு உதவி செய்வதற்கு திராணி இருந்தும், சூழல் இருந்தும், நேரம் இருந்தும் செய்யாமல் போயிருப்பேன். அது தவறு என்பதை நாங்கள் உணர்கின்றோம். அந்த தருணங்களிலே அவர்களும் கடவுளுடைய படைப்பு என்று சொல்லி நாங்கள் செய்ய மறந்த நல்ல செயல்களை எங்கள் ஆண்டவருடைய திரு சமூகத்திலே சொல்கின்றோம். பிழை செய்திருக்கிறோம் நாதா,
எங்களுடைய பிள்ளைகளை மன்னியும் என்று சொல்லி உம்மிடத்திலே நாங்கள் கேட்கின்றோம். மனபாரத்தோடு உம்மிடத்தில் வருகின்ற பொழுது எங்களுடைய பாவம் இரத்தாம்பர சிகப்பாக இருந்தாலும் பஞ்சை போன்று வெண்மையாக்குகின்ற கடவுளிடத்திலே நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். எங்கள் பாவங்களை மன்னியும் தந்தையே. மன்னங்க சொந்து ஆண்டவரிடத்திலே சொல்லிய பிள்ளைகளை கடவுள் மன்னிக்கிறவராக இருக்கிறார். சிலுவையில் நின்றும் தன்னுடைய வார்த்தை மன்னிப்பின் குரலாகவே இருந்தது. அம்மன்னிப்பை நம்முடைய வாழ்விலே பரிசாக்குகின்றார். நாம் ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக நன்றி சொல்லி ஆண்டவரிடத்தில் அவருடைய அருளை இந்த உலகத்திலே பரப்புவதற்கு தடையாக செய்த செயல்களை மன்னித்துள்ள வேண்டும் என்று சொல்லி மன்னிப்பு வேண்டினோம். கடவுள் நம்மை மன்னித்திருக்கிறார். இப்போதும் ஆண்டவரிடமிருந்து நன்மையினை பெற்றுக்கொள்வதற்காக நாம் ஆண்டவரிடத்திலே வேண்டுதல் செய்வோம். அமர்ந்திருக்கின்ற இடங்களிலே தொடர்ந்து ஜெப நிலையிலே, இறைவா எங்களை ஆசீர்வதியும், எங்களுடைய வாழ்வுக்கு வேண்டிய அனைத்து நன்மைகளையும் என் ஆண்டவர் மட்டுமே தர வேண்டும் என்று சொல்லக்கூடிய நிலையிலே ஆண்டவரிடத்திலே ஜெபம் செய்வோம். இப்போதும் நம்முடைய மாவட்டங்களிலே பேரூராட்சி நகராட்சி பகுதிகளில் ஆலயங்கள் அடைக்கப்பட்டு முழு மனதோடு மகிழ்வோடு ஆண்டவரை வழிபடுவதற்கு இயலாதபடி தடை நிறைந்த காலங்களாக இருக்கின்ற பொழுது இந்த தடை நிறைந்த காலங்களின் அனுபவங்கள் எங்களை விட்டு அகன்று போகட்டும் என்று சொல்லி கேட்கிறோம். நாங்கள் முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் கடவுளை போற்றி புகழ்ந்து வழிபடுவதற்கு ஆலயங்களை திறந்து தாரும் என்று சொல்லி நாங்கள் கேட்கிறோம். இறைவா, ஆண்டவர் மட்டுமே எங்களை நலப்படுத்த முடியும் என்று சொல்லி நம்பிக்கையோடு ஆண்டவரிடமிருந்தே நாங்கள் பல நிலைகளில் நன்மைகளை பெற்றுக்கொண்டவர்களாய் வந்து என்று கேட்கின்றோம். இறைவா, எங்களை ஆசீர்வதியும். ஆலயத்தை முழு வழிபாட்டு சூழலுக்காய் என் ஆண்டவர் துறந்து தாரும் என்று சொல்லி கேட்கின்றோம். உலகிலே காணப்படுகின்ற கொரோனா அச்சத்திற்காக வேண்டுதல் செய்கின்றோம். ஆண்டவரே, அமெரிக்கா ஒரு புறம் முதன்மையான இடத்தையும், பிரேசில் 2வது இடத்தையும், எங்கள் தேசம் 3வது இடத்தையும் நிரப்பிக் கொண்டிருக்கின்ற காட்சிகள், நாளுக்கு நாள் நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே செல்கின்றது. எப்படி இதனை கட்டுப்படுத்துவது என்று தெரியாதபடி மருத்துவர்களும் மருந்து கண்டுபிடிக்க முடியாதபடி விஞ்ஞானிகளும் வேதனையோடு இருக்கின்றார்கள். இந்த வேதனைகள் மத்தியில் மக்கள் நோயினால் கவலையுற்றும், நோயின் தாக்கத்தினால் துயருற்றும், நோயினால் மடிந்தும் கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலை மாற வேண்டும் அப்பா. உம்மை நோக்கி கண்ணீரோடு விதைக்கிறதற்கு கம்பீரமான அறுவடையை தருகின்ற எங்கள் அன்பின் கடவுள், வேதனை நிறைந்த சூழலிலே உம்மை நோக்கி ஜபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் மக்களை கர்த்தர் மீட்டு ஜீவனை தாருமே. இந்த உலகத்திலிருந்து இந்த கொரோனா வைரஸை கடவுள் அழிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜபிக்கிறோம் அப்பா. எங்கள் கிராமங்களிலும் எங்கள் மாவட்டங்களிலும் வாழ்கின்ற மக்களையும் அவருடைய துயரம் நிறைந்த அனுபவத்தையும் காண்கின்ற பொழுது கண்ணீர் வடிக்கிறோமே. தொடர்ந்துள்ள காலங்கள் எப்படி எங்களுக்கு அமையும் என்று சொல்லி வேதனையோடு பார்க்கிறோமே. எங்கள் வேதனைகளை கர்த்தர் மாற்றுமே. இந்த பணிவிடைகளிலே உதவியாளராக இருக்கின்ற மக்கள் ஒவ்வொருவருக்காக வேண்டுதல் செய்கின்றோம். தாதியர்கள், மருத்துவர்கள், வாகனங்களை ஓட்டுவோர், காவல்துறையிலே அதிகாரிகளாக இருப்போர், இன்னும் ஆரம்ப சுகாதார நிலைகளிலே பணிபுரிவோர், பொருளாதார நிறுவன பிரிவுகளிலே பணிபுரிவோர், ஒவ்வொரு மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த நேரங்கள் நன்மையினை செய்கின்ற மக்களையும் கர்த்தர் தொடர்ந்து நன்மை செய்வதற்கு ஆற்றல் தாரும், சூழலையும் தாரும். பல நிலைகளில் அலுவலகங்களிலே பணிபுரிந்தவர்கள் அலுவலகங்களுக்கு தொடர்ந்து பணி செய்ய முடியாதபடி தடையோடு காணப்படுகின்ற சூழல்கள், எதிர்காலம் எப்படி அமையும், எங்களுடைய மகிழ்ச்சிக்கு யார் சொந்தக்காரர்களாக மாறப்போகிறார் என்று ஏக்கத்தோடு இருக்கின்ற நிலைகளிலே தெய்வமே, எங்களை உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறவர் நீரப்பா.
குயவன் கையில் இருக்கின்ற களிமண்ணை போன்றும் குயவன் கையில் இருக்கின்ற பாண்டத்தை போன்று நாங்கள் இருக்கிறோமே, எங்களை மறுமுறை வரைவதற்கு என் தேவனால் கூடும் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கையில் உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, உலர்ந்த எலும்புகள் உயிர் வருமா என்பதற்கு உம்மிடத்திலே வார்த்தை உண்டே, வாழ்வு உண்டே. அதன் அடிப்படையில் இறைவா, நலம் மிகுந்த சூழலை எங்கள் வாழ்விலே தாரும். எந்த நிலையிலும் நாங்கள் மறுமுறை கண்ணீர் நிறைந்த கண்களோடு உம்மை பார்க்காதபடி, களிப்பு நிறைந்த முகங்களோடு மகங்களோடு உம்மை ஸ்தோத்தரிக்க கடவுள் எங்கள் வாழ்வின் நன்மை செய்வீராக. நன்மை செய்வதே உமக்கு பிரியம் அல்லவோ? இந்த வையகத்திலே காணப்படுகின்ற கொரோனாவின் நச்சத்தை கடவுள் அழிப்பீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் கிராமத்திற்காக, எங்கள் திருச்சபை மக்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். முதுமையின் சூழலிலே பலகீனப்பட்டிருப்போர், விபத்தின் மூலமாய் பலகீனப்பட்டிருப்போர், இருதய கோளாறின் மூலமாய் மருத்துவமனையிலே மருத்துவம் பெறுவோர் ஒவ்வொருவருக்காக வேண்டுதல் செய்கிறோம். பலகீனங்களிலே பலன் தருகின்ற கடவுள், உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடு என்று சொல்லி யாரும் பலகீனத்தோடு வாழ்வதை விரும்பாத எங்கள் அன்பின் ஆண்டவர் எங்கள் திருச்சபையின் மக்களையும் பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். உன் நோய் நீங்கி சுகமாயிரு என்று சொன்ன ஆண்டவர் எங்கள் பிள்ளைகள் யாரும் முதுமையின் சூழலில் உள்ள பலகீனங்கள் மூலமாய் துயருறாதபடியும், தங்களுடைய பலகீனத்தின் மருத்துவமனை சார்ந்த மருத்துவத்தின் மூலமாயும் அவைகளிலே முழு ஆரோக்கியம் பெறுவதற்கு தடையான சூழல் மூலமாக துயரம் வராதபடியும் கடவுள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். வருகின்ற நாட்களிலே பாடசாலைகளும் கல்லூரிகளும் திறந்துவிடும் என்று சொல்லக்கூடிய ஒரு சூழல். ஆனால் எங்கள் பிள்ளைகள் எவ்வாறு பாதுகாக்கப்படுவார் என்று சொல்ல கேள்வி இருக்கிறதப்பா. எல்லா நிலையும் உமக்கு தெரியும். உமக்கு பிரியமானவைகளும் உமக்கு சுத்தமானவைகளும் எங்கள் வாழ்விலே நடந்தேறட்டும். ஆயினும் எளியவர்களாய் உம்மிடத்திலே நாங்கள் பணிந்து நின்று கொண்டிருக்கின்ற பொழுது பாசம் மிகுதியினால் எங்களுக்கு நன்மையை தருகின்ற கடவுள், இந்த நாளிலும் ஆண்டவரே ஆலய வாழ்விலே நன்மையை தருகின்ற கடவுள், இந்த ஆலயத்திலே வந்து வேண்டுதல் செய்யும் மூலமாக நன்மையையும் ஆண்டவரே கொரோனாவின் நச்சத்தின் மூலமாய் இந்த உலகம் தவித்து கொண்டிருக்கின்ற பொழுது அது தவிப்பை மாற்றி பலகீனத்தின் மூலமாய் எங்கள் கிராமத்திலே காணப்படுகின்ற, எங்கள் திருச்சபையிலே காணப்படுகின்ற மக்களுடைய வாழ்விலும் பலனையும் தந்து எங்களை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் என்று வாழ்விலே நன்மையை தந்து எங்களை பரிபூர்ணப்படுத்துகின்ற இறைமகன் கிறிஸ்து வழியே தூய திருப்பெயரில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களும் அன்பு நிறைந்த நல்ல தெய்வமே, ஆமென். மகிமை நிறைந்த ஆலயத்திலே இணைந்து மகிமையை நான் சொந்தமாக்கி கொள்ளலாம் என்று சொல்ல நம்பிக்கையோடு இந்த வழிபாட்டில் இணைந்திருக்கின்ற நாம் கடவுளை போற்றுவோம். கடவுளுடைய போற்றுவதற்கு துணையாய் ஞானப்பாடல் எண் 11வது ஞானப்பாடல் பழைய பதிப்பிலே 317 போற்றிடு ஆன்மமே சிருஷ்டி கர்த்தாவாம் வல்லோரே என்கின்ற ஞானப்பாடலை நாம் கடவுளை போற்றி பாடுவோம். போற்றிடு ஆன்மமே சிருஷ்டி கர்த்தாவாம் வல்லோரை ஏற்றிடு உனக்கு ரட்சிப்பு சுகமானோரை கூடிடுவோம் பாடிடுவோம் பரனை மாண்பாய் சபையாரல்லோ போற்றிடு யாவையும் ஞானமாய் ஆளும் பிரானை ஆற்றலாய் காப்பாரை தம் செட்டை மறைவில் நம்மை ஈந்திடுவார் இன்று நாம் வேண்டும் எல்லாம் யாவும் அவர் அருள் போற்றிடு காத்துனை ஆசீர்வதிக்கும் பிரானை
தேற்றியே தயவால் நிரப்புவார் உன் வானாளை. பேரன்பராம் பராபரந்தயவை சிந்திப்பாய் போத போதோ. போற்றிடு ஆன்மமே என் முழு உள்ளமே நீயோ. ஏற்றிடும் கர்த்தரை ஜீவ இராசிகள் யாவும். சபையாரே சேர்ந்தென்றும் சொல்லுவீரே, வணங்கி மகிழ்வாய். ஆமென், ஆமென். இந்த நாளிலும் நாம் இணைந்து படிக்கும்படியாக தெரிந்து கொண்ட சங்கீதம் 92. நாம் இணைந்து சங்கீதம் 92 நாம் படிப்போம். கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் 10 நரம்பு வீணையினால் தம்புருவினாலும் தியானத்தோடும் வாசிக்கும் சுரமண்டத்தினாலும் காலையிலே உமது கிருபையையும் இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பதும் நலமாயிருக்கும். கர்த்தாவே, உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர். உமது கரத்தின் கிரியைகள் நிமித்தம் ஆனந்த சத்தமிடுவேன். கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள்! உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள். மிருக குணமுள்ள மனுஷன் அதை அறியான், மூடன் அதை உணரான். துன்மார்க்கர் புல்லை போல தழைத்து அக்கிரமக்காரர் யாவரும் செழிக்கும்போது அது அவர்கள் என்றென்றைக்கும் அழிந்து போவதற்கே ஏதுவாகும். கர்த்தாவே, நீர் என்றென்றைக்கும் உன்னதமானவராயிருக்கிறீர். கர்த்தாவே, உமது சத்துருக்கள் அழிவார்கள், உமது சத்துருக்கள் அழிந்தே போவார்கள். சகல அக்கிரமக்காரரும் சிதறுண்டு போவார்கள். என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர். புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும். எனக்கு விரோதமாய் எழும்புகிற துன்மார்க்கருக்கு நேரிடுவதை என் காது கேட்கும். நீதிமான் பனையைப் போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களிலே செழித்துறப்பார்கள். கர்த்தர் உத்தமரென்றும் என் கண்மலையாகிய அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி அவர்கள் முதிர்வயதிலும் கனிதந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். ஆமேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். இந்த நாளுக்குரிய திருமறை பகுதியை இப்போது படிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட திருமறை பாடம் 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 முதல் 22 முடிய. 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 முதல் 22 முடிய. கர்த்தர் இரவிலே சாலோமனுக்கு தரிசனமாகி, நான் உன் விண்ணப்பத்தை கேட்டு இந்த ஸ்தலத்தை எனக்கு பலியிடும் ஆலயமாக தெரிந்து கொண்டேன். நான் மழையில்லாதபடிக்கு வானத்தை அடைத்து அல்லது தேசத்தை அழிக்க வெட்டுக்கிளிகளுக்கு கட்டளை இட்டு அல்லது என் ஜனத்திற்குள் கொள்ளை நோயை அனுப்பும்போது என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமாய் இருக்கும். என் நாமம் இந்த ஆலயத்தில் என்றென்றைக்கும் இருக்கும்படி நான் இதை தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தினேன்.
என் கண்களும் என் இருதயமும் எந்நாளும் இங்கே இருக்கும். உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நீ எனக்கு முன்பாக நடந்து நான் உனக்கு கற்பித்தபடியெல்லாம் செய்து என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கைக்கொள்வாயானால் அப்பொழுது இஸ்ரவேலை அரசாளும் புருஷன் உனக்கு இல்லாமற் போவதில்லை என்று நான் உன் தகப்பனாகிய தாவீதோடே உடன்படிக்கை பண்ணினபடியே உன் ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தை நிலைக்க பண்ணுவேன். நீங்கள் வழிவிலகி நான் உங்களுக்கு முன்வைத்த என் கட்டளைகளையும் என் கற்பனைகளையும் விட்டு போய் வேறே தேவர்களை சேவித்து அவர்களை பணிந்து கொள்வீர்களே ஆகில் நான் அவர்களுக்கு கொடுத்த என் தேசத்திலிருந்து அவர்களை பிடுங்கி என் நாமத்திற்கென்று நான் பரிசுத்தப்படுத்தின இந்த ஆலயத்தை என் சமூகத்தினின்று தள்ளி அதை எல்லா ஜனசதளங்களுக்குள்ளும் பழமொழியாகவும் வசை சொல்லாகவும் வைப்பேன். அப்பொழுது உன்னதமாயிருக்கிற இந்த ஆலயத்தை கடந்து போகிறவன் எவனும் பிரமித்து, கர்த்தர் இந்த தேசத்திற்கும் இந்த ஆலயத்திற்கும் இப்படி செய்தது என்ன என்று கேட்பான். அதற்கு அவர்கள் தங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின தங்கள் தேவனாகிய கர்த்தரை விட்டு வேறே தேவர்களை பற்றி கொண்டு அவைகளை நமஸ்கரித்து சேவித்தபடியினால் கர்த்தர் இந்த தீங்கையெல்லாம் அவர்கள் மேல் வரப்பண்ணினார் என்று சொல்வார்கள் என்றார். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட திருமறை பாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த காணொளி வழிபாட்டினூடாய் சந்திப்பதன் மூலமாய் நான் கடவுளுக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். இறையருள் உங்களோடும் உங்களுடைய தொடர்கால வாழ்வோடு நிறைவாக தங்கியிருப்பதாக. இந்த நாளிலும் சிந்திப்பதற்காக தெரிந்து கொண்ட வசனம் 2 நாளாகமம் அதன் 7வது அதிகாரத்தின் 16வது வசனம். என் நாமம் இந்த ஆலயத்தில் என்றென்றைக்கும் இருக்கும்படி நான் இதை தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தினேன். என் கண்களும் என் இருதயமும் எந்நாளும் இங்கே இருக்கும். மகிமை நிறைந்த ஆலயம், கடவுளின் பெயர் எப்போதும் இருக்கும் ஆலயம். ஆண்டவரை நோக்கி நாம் வேண்டுதல் செய்வோம். வார்த்தையினால் தந்தை தாவீதிடத்தில் சொல்லியவைகளை மகன் சாலோமோனுடைய வாழ்வில் செயல்களாய் நிறைவேற்றிய எங்கள் அன்பின் நல்ல கடவுளே, மகிமை நிறைந்த ஆலயத்தை நாங்கள் விரும்புகின்றோம். ஆலயத்திலே மகிமையை வெளிப்படுத்தி மாந்தர்களை மாசுமாற்றி மகிழ்ச்சிப்படுத்துகின்ற தூய தந்தை, உம் வல்லமையினால் எங்களோடு பேசி நாங்கள் மகிழ்ச்சி நிறை மகிமை நிறை வழிபாடையும் ஆலயத்தையும் கண்டு கர்த்தருக்கு பிரியமாய் தொடர்ந்து அக்களிப்போடு வாழ்வது கருள் தாரும் என்று இறைமகன் கிறிஸ்துடைய தூய திருப்பேல் வேண்டுதல் செய்கிறோம் தந்தையே. ஆமேன். மகிமை நிறை ஆலயம். என் நாமம் இந்த ஆலயத்தில் என்றென்றைக்கும் இருக்கும்படி நான் இதை தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தினேன். என் கண்களும் என் இருதயமும் எந்நாளும் இங்கே இருக்கும். அன்புக்குரிய இறைமக்களே, நாம் படிக்க கேட்ட 2 நாளாகமம் 7வது அதிகாரம் அதன் 12வது வசனம் முதல் அதன் 22வது வசனம் வரை நாம் பார்க்கின்ற பொழுது, இப்பகுதியில் சாலோமோனிடத்தில் கடவுள் பேசுகின்ற சூழல். எருசலேம் தேவாலயத்தை கட்டி நிறைவு செய்த சாலோமன் ஆண்டவரிடத்திலே விண்ணப்பம் செய்கிறார். அந்த விண்ணப்பத்திற்கு பதில்தான் இந்த பகுதி. அவருடைய விண்ணப்பம் 2 நாளாகமம் 6வது அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் அங்கு தொகுக்கப்பட்டிருக்கிறது. எப்படியெனில், கடவுள் என் தந்தையிடத்திலே வார்த்தையால் சொன்னவைகளை
இப்போது செயல்களாக நிறைவேற்றிவிட்டீர் என்பதை அறிந்த அனுபவித்திருக்கின்ற சாலோமன் மக்கள் திரண்டிருக்கின்ற சூழலில் கடவுளை நோக்கி பணிந்து வேண்டுதல் செய்கிறார். இத்தனை பெரிய ஆலயத்தை கட்டி முடித்திருந்தும் அங்கே கடவுளிடத்தில் சொல்கின்ற, நீரே பெரியவர், உம்முடைய ஆற்றல் பெரியது, நான் கட்டிய ஆலயம் மிகவும் சிறியது என்று சொல்லி கடவுளை பெரியவராக்கி தன்னை சிறியவராக்கி கடவுளுடைய மகிமையை உண்மையாக வெளிப்படுத்துகின்றார். அதோடு அவர் கேட்கின்றார், என்னுடைய மன்றாட்டிற்கு நீர் பதில் தர வேண்டும். நான் என்ன நிலையிலே உம்மை தேடி வருகின்றேனோ உமது அடியானுடைய விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் எப்போதும் உடைய திருவுள்ளத்திலே வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி கேட்கின்றார். அது மட்டுமல்ல, உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டு உயர்நிலையிலே வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த இஸ்ராயேல் ஜனங்கள் எப்போதெல்லாம் உம்மிடத்திலே வருகின்றார்களோ அப்போதெல்லாம் இம்மக்களுடைய மன்றாட்டை என் கடவுள் கேட்க வேண்டும். மட்டுமல்ல, எந்த ஒரு ஜனம் இந்த ஆலயத்தை நோக்கி தங்களுடைய கரங்களை உயர்த்துகின்றார்களோ, தங்களுடைய கரங்களை விரிக்கின்றார்களோ, அந்த விண்ணப்பம் கேட்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே வேண்டுதல் செய்கின்றார். அதோடு நின்றுவிடவில்லை, உம்மை அறிந்து தங்களுடைய வாழ்விலே மகிழ்ச்சியாக வாழ்ந்திருந்தும் பிழை செய்திருக்கின்ற மக்கள் பிழையை அறிந்து அறிக்கை செய்கின்ற வேளையிலே அந்த பிழைக்கு அவர்கள் செய்த பிழையை என் ஆண்டவர் மன்னிக்க வேண்டும். எங்களுடைய வாழ்வு போரிடுகின்ற வாழ்வு. நாங்கள் போருக்கு செல்கின்ற நேரத்திலே உம்மை நோக்கி வேண்டுதல் செய்வோம். இம்மக்கள் எந்த நிலையில் போருக்காக செல்கின்ற நேரத்தில் உம்மை நோக்கி வேண்டுதல் செய்கின்றார்களோ அந்த வேண்டுதல் கேட்கப்பட வேண்டும். இவைகளை ஒன்றிணைத்து பார்க்கின்ற வேளையிலே எப்போதும் எங்களுடைய விண்ணப்பத்திற்கு கடவுள் பதில் தருகின்றவராக இருக்க வேண்டும். உம்முடைய மகிமை இந்த ஆலயத்தில் எப்போதும் நிறைவாக தங்கி உம்முடைய மகிமை மட்டுமே இந்த ஆலயத்தில் நிரப்பி வெளிப்பட வேண்டும். வெட்கப்படுத்தாது நாங்கள் மகிழ்ச்சி நிறைந்தவர்களாக வாழ்கின்ற ஒரு வாழ்க்கையை இந்த ஆலயத்தின் மூலமாய் தர வேண்டும் என்று சொல்லி ஆலயத்தை திருத்துறப்பு செய்வதற்கு முன்பு கடவுளிடத்திலே பணிந்து வேண்டுதல் செய்கின்றார். பணிந்து வேண்டுதல் செய்கின்ற அந்த வேண்டுதலுக்கு கடவுளின் மகிமை நிறைந்த பிரசன்னம் வெளிப்படுகின்ற ஆலயமாய் அந்த ஆலயம் மாறுகின்றது. இரண்டாவது முறையாக கடவுள் சாலோமோனிடத்திலே தோன்றி அவரிடத்திலே பேசுகின்றார். அந்த காட்சியில் கடவுள் சொல்கின்றவைகள் இந்த நாள் தொடர்கால வாழ்விலும் நம்முடைய நாம் அனுபவிக்கின்ற மகிமை நிறை ஆலய வாழ்வுக்கும் பயனுடையதாக இருக்கும் என்று சொல்லி நான் கடவுளுக்குள் நம்புகின்றேன். முதலாவதாக சிந்தனை செய்கின்ற வேளையிலே 2 நாளாகமும் 7வது அதிகாரம் அதன் 14வது வசனம், என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி. தாழ்த்தி ஜெபம் பண்ண வேண்டும். கடவுளுக்கு முன்பாக வருகின்ற நாம், மகிமை நிறைந்த ஆலயத்திலே வருகின்ற நாம் பணிவோடு இறைவேண்டல் செய்ய வேண்டும். கடவுள் பயம் எப்போதும் நம்மிடத்திலே இருக்க வேண்டும். எருசலேம் தேவாலயத்தை குறித்து நாம் சிந்தனை செய்து அதன் கட்டுமானங்கள், அதன் நுட்பங்கள், பரிசுத்த பீடம், அந்த அவர் நின்று பேசிய திருப்பீடம், இவைகள் எல்லாவற்றையும் சிந்தனை செய்கின்ற வேளையிலே இன்றும் அந்த
நுட்பங்களை குறித்து ஆராயக்கூடிய அளவில் இருந்து கொண்டிருக்கிறது. அத்தனை மாபெரும் ஒரு ஆலயத்தை கட்டி நிறைவு செய்த சாலோமோன் பணிகின்றார். கடவுளிடத்திலே உம்முடைய மகிமை இந்த ஆலயத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லி வேண்டினார். அவரிடத்திலே சொல்கின்ற பொழுது இந்த மக்கள் எல்லாரும் இவ்வாலயத்திலே வருகின்ற எல்லாருமே தாழ்மையோடு இறைவேண்டல் செய்ய வேண்டும் என்று சொல்லி சொல்கின்றார். அப்போது 15வது வசனத்திலே சொல்கின்றார், இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமாய் இருக்கும். பணிவோடு இறைவேண்டல் செய்கின்ற பொழுது இந்த ஆலயத்திலே செய்யப்படுகின்ற ஜெபத்திற்கு ஆண்டவருடைய கண்கள் திறந்தவைகளாகவும் அவருடைய செவிகள் நம்முடைய மன்றாட்டிற்கு கவனிக்கின்றவைகளாகவும் இருக்கும் என்று சொல்கின்றார். அன்புக்குரியவர்களே, ஆலயங்களிலே வந்து ஆண்டவரை வழிபட்டு கொண்டிருக்கின்ற காலங்களிலே இறைவேண்டலின் நேரத்திலே வாலிபர்கள் முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி இறைவேண்டல் செய்வோம் என்று சொன்னால், முழங்கால் படியிடுவதற்கு ஆரோக்கியம் இருந்தும் மனமில்லாதிருந்த சூழல், கடவுளிடத்திலே தன்னை தாழ்த்துவதற்கு மனமில்லாமல் இருந்த நிலை, அதே போன்று அருளிறை நேரங்களிலே ஆன்லைன் கேம்ஸ், வாலிபரோடு பிற்பகுதியிலே பேசுகின்ற பொழுது கடிந்தவரிடத்திலே சொல்வதற்கு வாய்ப்பில்லை. இணையத்தின் உதவியோடு அங்கே பொழுதை கழித்து கொண்டிருந்த காலங்கள் எல்லாம் உண்டு. ஆண்டவருடைய ஆலயத்திலே தங்களை தாழ்த்தாமல் போன நிலைகள். நம்முடைய இதே ஆலயத்திலே கடந்து போன ஆண்டிலே ஒரு சிறுவர் பலகீனப்பட்டதன் மூலமாய் திருச்சபை என்கின்ற நம்முடைய ஒரே குடும்பம் வேதனையுற்றது. அவசர பிரிவிலே வைக்கப்பட்டிருந்த சிறுவனை குறித்து யாரிடத்தில் பேசினாலும் அவனை குறித்து விசாரிப்பவர்களாகவும் அவனுக்காக இறைவேண்டல் செய்பவர்களாகவும் நாம் எல்லாரும் காணப்பட்டோம். இல்லங்களிலே இறைவேண்டல் செய்தோம். கடவுள் இன்று அதே குழந்தையை மருத்துவத்தின் உதவி இன்றி வாழ்வதற்கு பலன் கொடுத்திருக்கிறார், ஜீவன் கொடுத்திருக்கிறார். இவ்வாலயத்திலும் நாம் கடவுளத்திலே வேண்டுதல் செய்கின்ற பொழுது, இல்லங்களிலும் இறைவேண்டல் செய்கின்ற பொழுது கடவுள் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துகின்றவராக இருக்கின்றார். நாம் கடவுளிடத்திலே பணிந்து இறைவேண்டல் செய்ய வேண்டும் என்று சொல்லி கடவுள் இந்த நாளிலே நம்மிடத்திலே சொல்கின்றார். பணிந்து இறைவேண்டல் செய்கின்ற பொழுது இந்த ஸ்தலத்திலே செய்யப்படுகின்ற ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமாக இருக்கும் என்று சொல்கின்றார். நாம் ஆலயத்திலும் இல்லங்களிலும் இருந்து இறைவேண்டல் செய்கின்ற பொழுது பணிந்து கடவுளை நோக்கி இறைவேண்டல் செய்து கடவுளுடைய மகிமையை நம் வாழ்விலே பெற்றுக்கொள்வோம். இரண்டாவதாக நாம் சிந்தனை செய்கின்ற வேளையில் பொல்லாத வழிகளை விட்டு திரும்ப வேண்டும். பொல்லாத வழிகளை விட்டு திரும்ப வேண்டும். 2 நாளாகமம் 7வது அதிகாரம் அதன் 14வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்க, தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால். மக்கள் கடவுளிடமிருந்து நன்மைகளை பெற்று வாழ்கின்றார்கள். அதே நேரங்களில் கடவுளிடமிருந்து பெறுகின்ற நன்மையை மறக்கின்றார்கள். நாம் இஸ்ராயேல் மக்கள் கடவுளால் தெரிவு செய்யப்பட்டு வழிநடத்தப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே பல நிலைகளில் அவர்கள் விரும்பாத அவர்களுடைய திராணிக்கு மிஞ்சிய ஆசீர்வாதங்களை கடவுள் அவர்களை கொடுத்து பரிபூர்ணப்படுத்தி வழிநடத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் அவர்கள் வேற்று தெய்வ வழிபாடுகளை விரும்பினார்கள். வேற்று தெய்வங்களுக்கு பலியிட்டார்கள். வேற்று தெய்வங்களுடைய வல்லமையை விரும்பினார்கள். அந்த வல்லமையின் மூலமாக வாழ்வு இருக்கிறது என்று சொல்லி நம்பினார்கள். இவைகளை கண்ட கடவுள் பொறுத்திருக்கவில்லை. இவர்களுடைய பிழை மாறி
இவர்களுடைய எண்ணங்கள் மாறி மீண்டும் என்னுடைய பிள்ளைகளாக என்னோடு என்னுடைய சொல் கேட்டு வாழ வேண்டும் என்று விரும்பிய கடவுள் அவர்களை சிறிது நேரத்தில் தண்டனை கொடுத்து மீண்டும் அழைக்கின்றார். நாம் நியாயாதிபதிகளுடைய நூலை சிந்தனை செய்கின்ற வேளையில் அங்கே விக்கிரக தோப்புகள் அதிகமாக காட்சியளிக்கப்பட்டு அந்த விக்கிரக தோப்புகள் தான் மேன்மை என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது கடவுள் அம்மக்களை மீதியானியருடைய கையிலே ஒப்பு கொடுக்கின்றார். மட்டுமல்ல, விடுதலை பயண சூழலிலே இந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது மோசையோடு இணைந்து மோசையுடைய வழிநடத்துதலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் சீனாய் மலையில் கடவுளை சந்திப்பதற்காய் சென்ற மோசே வருவதற்கு காலதாமதமான நேரங்களிலே தங்களின் அணிகலன்களை கொண்டு கன்று குட்டியை உருவாக்கி வழிபடுவதற்கு ஆயத்தமானார்கள். எங்கே கடவுள் சொல்கின்றார், உங்களுடைய நம்பிக்கையை மாற்றுங்கள். நீங்கள் உங்களுடைய வாழ்வில் இருக்கின்ற பொல்லாத வழிகளை விட்டு கடவுளிடத்திலே திரும்பி வாருங்கள். வேற்று தெய்வ வழிபாடுகள், வேற்று தெய்வ பலிகள் எல்லாவற்றையும் விட்டுவிடுங்கள். கடவுளை மட்டுமே நம்பியிருங்கள். உங்களுடைய வேற்று சிந்தனைகளை விட்டு கடவுளை தேடி வருகின்ற பொழுது மட்டுமே கடவுளின் மகிமை நிறைந்த ஆலயத்திலே அவருடைய வல்லமையை நாம் அனுபவித்துக் கொள்ள முடியும். கடவுளின் மகிமை நம்முடைய ஆலயத்திலே தங்கியிருக்கின்ற பொழுது இந்த மகிமை நம்முடைய வாழ்விலே வெளிப்பட வேண்டும் என்றால் நாம் நம்மில் காண்கின்ற பொல்லாதவைகளை, வேற்று தெய்வ சிந்தனைகளை, வேற்று தெய்வ வழிபாடுகளை விட்டு விட்டு கடவுளிடத்தில் திரும்பி வர அங்கே சாலமோனிடத்திலே கடவுள் சொல்கின்றார். அன்பர்களே, அவ்வாறு நம்முடைய சிந்தைகள் இருக்கின்ற வேற்று சிந்தைகளை இல்லை என்றால் வேற்று நம்பிக்கைகளை அழித்து கடவுளை தேடுவோம். மூன்றாவதாக சிந்தனை செய்கின்ற வேளையில் நாம் பணிந்து மன்றாடி வேற்று தெய்வ வழிபாடுகளை விட்டுவிட்டு, பொல்லாத வழிகளை விட்டுவிட்டு கடவுளிடத்தில் திரும்புகின்ற பொழுது கடவுள் சொல்கின்ற 14வது வசனத்தின் கடைசி பகுதி, அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன். தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன், நாட்டிற்கு நலன் அழிப்பேன். ஒரு நாடு அழிய வேண்டும் என்று சொன்னால் அந்த நாட்டிலே மழை இல்லாமல் இருக்க வேண்டும், பயிர்களை அழிப்பதற்கு வெட்டுக்கிளிகள் இருக்க வேண்டும், அந்த மக்கள் அழிவதற்கு கொள்ளை நோய் இருக்க வேண்டும். இவை மூன்றும் இருந்தால் அந்த நாடு அடையாளமின்றி அழிந்து போகும். தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொன்ன கர்த்தர் சொல்கின்ற மழை இல்லாமல் போவதில்லை. மழை இல்லாத காரணத்தினால் புல் உலர்ந்து போகும், வறட்சி வரும், நீர்த்தேக்கங்களில் தண்ணீர் இல்லாமல் போகும், பயிர்கள் மாண்டு போகும், மரங்கள் பட்டு போகும். இவை அனைத்தோடு பஞ்சம் தொடர்ந்து வாழ்வதற்கு வழியின்றி பாலைவனமாகி மக்கள் அலைந்து திரிய வேண்டிய சூழல். கடவுள் சொல்கின்ற உங்களுடைய வாழ்வில் அப்படிப்பட்ட ஒரு நிலையை நான் நிச்சய மாட்டேன், வரவிட மாட்டேன். உங்களுடைய தேசத்திற்கு சேமத்தை கட்டளையிடுவேன். மகிமை நிறைந்த ஆலயம் உங்களுக்கு அதை செய்யும். அதோடு வெட்டுக்கிளிகள் ஒரு தேசத்திலே வருகின்ற பொழுது பல லட்சம் வெட்டுக்கிளிகள் இணைந்து பயிரை தாக்குகின்ற பொழுது தொடர்ந்து ஓய்வின்றி உண்ணுவதன் மூலமாய் அந்த பயிர் முழுமையாக அழிக்கப்படும்.
கடந்த நாட்களில் பாகிஸ்தானில் வெட்டுக்கிளிகள் வந்தது என்று சொல்லி நாம் ஐயப்பட்டோம். அதே போன்று நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டம் துரோட்டார் பகுதியில் பூங்கோடு கிராமத்தில் வெட்டுக்கிளிகள் வந்தன என்று சொல்லி செய்திகள் வந்தது. அவைகளை ஆராய்ச்சி செய்வதற்காக தாவரவியல் துறையிலே மக்கள், விவசாய துறையில் உள்ள மக்கள் எல்லாம் வந்தார்கள். அவைகளை கண்டு நாமும் அச்சப்பட்டோம். இந்த அச்சம் ஏனென்றால், வெட்டுக்கிளிகள் இந்த தானியங்களை உண்டு தாவரங்களை அழிப்பது மூலமாய் பஞ்சம் வரும், பசியின் மூலமாக நாம் மடிந்து விடுவோம் என்று சொல்ல அச்சம். கடவுள் சொல்கின்றார், உங்கள் தேசத்திற்கு நான் சேமத்தை கட்டளையிடுவேன், மகிமை நிறைந்த ஆலயத்தின் மூலமாய் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கின்றார். மட்டுமல்ல, கொள்ளை நோய் வராது என்று சொல்கின்றார். உலகிய பொருளாதாரத்தின் முதன்மையானவராய் காட்சியளிக்கப்படுகின்ற பில்கேட்ஸ் சொல்கின்ற பொழுது சொல்கின்றார், உலக நாடுகளிடம் போர்க்கருவிகள் உள்ள அளவிற்கு மருத்துவ உபகரணங்களோ மருத்துவமனைகளோ இல்லை என்கின்றார். இது நோய் வருகின்ற பொழுது நம்மால் தாக்குப்பிடிக்க முடியாது, அழிவை நாம் சொந்தமாக்கிக் கொள்வோம் என்பதற்கு அடையாளமாக்கி காணப்படுகிறது. இந்த நாட்களில் கொரோனா என்று சொல்லக்கூடிய வைரஸ் மூலமாய் நாம் எல்லாரும் வேதனையோடு நின்று கொண்டிருக்கின்றோம். அடுத்த நிமிடம் என்ன நடைபெறப் போகிறது, யாரிடம் இந்த கொள்ளை நோய் இருக்கிறது என்று சொல்லி தெரியவில்லை, அடையாளம் இல்லை. இவற்றின் மூலமாய் தொடர்ந்துள்ள காலம் எப்படி என்று சொல்லி வேதனையோடு இருக்கிறோம். இன்றைய தினத்தந்தி நாளிதழின் கணக்குப்படி காலையிலே பார்க்கின்ற பொழுது அமெரிக்காவில் மொத்தமாக பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 32,36,047 நபர்கள். பலியானோர் எண்ணிக்கை 1,35,978. நலம் பெற்றோரின் எண்ணிக்கை 14,26,613. அதே போன்று பிரேசில் நாட்டில் 17,62,263 நபர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். பலியானோரின் எண்ணிக்கை 69,316. குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 11,85,596. இந்தியாவிலே மொத்தமாக பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 7,93,802 நபர்கள். பலியானோர்களின் எண்ணிக்கை 21,604. குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 4,95,513 நபர்கள். இந்த செய்திகளை பார்க்கின்ற பொழுது வேதனையோடு இருக்கின்றோம். என்ன நடைபெறப் போகின்றது? நம்முடைய இயல்பு வாழ்க்கை எப்படி நடைபெறப் போகின்றது? உழைத்து அனுதின உழைப்பின் மூலமாக பிழைப்பூட்டப்பட்டவர்கள், உழைப்பதற்கு எனக்கு பலன் இருக்குமா, தொடர்ந்து உழைப்பதற்கு என்ன சூழல் என்று சொல்லி எங்கு இருக்கின்ற நிலைகள். அலுவலக பணியாளர்கள் தங்களுடைய அலுவலகங்களிலே இந்த வைரஸின் தாக்கங்கள் வருகின்ற பொழுது எப்படி தொடர்ந்து பணி செய்வோம், யாரை தாக்கும் என்று சொல்லக்கூடிய அச்சத்தோடு வாழ்கின்ற நிலை. கடவுள் சொல்கின்ற மகிமை நிறைந்த ஆலயத்திலே தங்களை தாழ்த்தி பணிந்து இறைவேண்டல் செய்து பொல்லாத வள்ளிகளை விட்டு திரும்புகின்ற நேரத்திலே இவை எல்லாவற்றையும் மாற்றுவேன். இந்த கொள்ளை நோய் உங்களுடைய வாழ்வில் வராது என்று சொல்கின்றார். அன்புக்குரிய இறைமக்களே, ஆலயம் அடைபட்டு இருக்கின்ற ஒரு சூழல். ஆனால் ஆன்மீகத்திற்கு ஒரு அடைபட்டுப்பட்ட சூழல் இல்லை. நாம் எல்லாரும் இன்று இல்லத்திலிருந்து கடவுளை வழிபடுகின்றோம். அதற்கு ஊடகங்கள் உதவி செய்கின்றன. நம்முடைய திருச்சபையிலும் காணொளி வழிபாட்டில் இணைந்து கடவுளை தேடி கடவுளுடைய அருளை நாம் பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். இதற்கு
கிறிஸ்துவின் சரீரமாகிய திருச்சபை ஒரு அஸ்திபாரம். நாம் கடவுளை தேட வேண்டும். மாபெரும் செயலை செய்து முடித்த ஒரு நிலையில் நின்று கொண்டிருக்கின்ற சாலோமோன் அந்த காலையும் இறை அருள் நிறைந்ததாய், இறை மகிமை நிறைவாய் இருப்பதற்கு வேண்டி கடவுளிடத்திலே வேண்டுதல் செய்தார். நாமும் கடவுளிடத்திலே பணிந்து நம்மை தாழ்த்தி, ஒருவேளை ஆலய வழிபாடுகள் இருந்த நேரத்திலே ஆலய வழிபாடுகளில் கலந்து கொள்வதற்குரிய வாய்ப்பு இருந்தும் கலந்து கொள்ள முடியாதபடியும், கலந்து கொள்வதற்கு மனமின்றி அசட்டை செய்த நேரங்களை, நம் பொல்லாத வழிகளை விட்டு கடவுளிடத்திலே திரும்புகின்ற பொழுது, கடவுள் அன்று சாலோமோனிடத்திலே சொன்னாரே, அந்த சேமத்தை நம்முடைய வாழ்விலே கொடுப்பவராக இருக்கின்றார். இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமாய் இருக்கும். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன். நம்முடைய வல்லமையினால், நம்முடைய மகிமையினால் நம்மை நிரப்பி மகிழ்வோடு வாழ்வதற்கு கடவுள் அருள் செய்வாராக. நாம் அனைவரும் நம்மை தாழ்த்துவோம். இறையருளை பெற்று, இறையருளை இறை இல்லத்தின் மூலமாய் பெற்று மகிழ்வோடு வாழ்வது கடவுள் அருள் புரிவாராக. ஆமென், ஆமென். மகிழ்ச்சி நிறைந்த நல்ல நேரத்திலும் ஆண்டோரோடு இணைந்திருந்து ஆண்டோடைய வார்த்தையை கேட்டு நாம் அனைவரும் ஆண்டோடைய வல்லமை நிறைந்த சூழலை நம்முடைய அகத்திலே உருவாக்கி திருத்துவர் பற்றுறுதி அறிக்கையை நாம் அறிக்கை செய்வோம். விண்ணையும் மண்ணையும் படைத்து அனைத்து ஆற்றல் பொருந்திய பெற்றோராகிய கடவுளை நம்புகிறோம். அவர் தம் ஒரே மைந்தராகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறோம். அவர் தூய ஆவியராலே கன்னி மரியாவிடம் கருகொண்டு பிறந்தார். பொந்து பிலாத்துவன் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பெற்று இறந்து அடக்கம் செய்யப்பட்டு பாதாளம் இறங்கினார். 3ஆம் நாள் இறந்தோருடையே இருந்து எழுந்தருளினார். விண்ணகம் ஏறி அனைத்து ஆற்றலும் பொருந்திய பெற்றவராம் கடவுள் வலப்பக்கம் விட்டிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிர்லோரையும் இறந்து விட்டோரையும் நடுதீர்க்க வருவார். தூய ஆவியரை நம்புகிறோம். பொதுவாக இருக்கிற தூய திருச்சபையும் தூயோரின் கூட்டுறவும் பிழை பொறுப்பும் உடல் உயிர்ப்பும் மெய் வாழ்வும் உண்டென்று நம்புகிறோம். ஆமேன். ஜெப நிலையிலே நாம் ஆண்டவர் கற்றுத்தந்த மன்றாட்டை ஏறெடுப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் பெற்றவராகிய கடவுளே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேற்றுவது போல் மண்ணுலகிலும் நிறைவேறுக. இன்று தேவையான உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராய் குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். நாங்கள் சோதனைக்குட்படும் போது தீயோனிடமிருந்து எங்களை விடுவியும். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே. ஆமேன். இந்த வழிபாட்டுக்கு நிறைவாக நாம் கீர்த்தனை 405 பழைய பதிப்பிலே 301வது கீர்த்தனை, தாசரே இத்தரணிய என்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம் என்கின்ற கீதத்தை நாம் இணைந்து பாடுவோம். கீர்த்தனை 405 பழைய பதிப்பிலே 301. தரணியை அன்பாய் இயேசுவுக்கு
நோயாளிகளுக்கு பட்சமாக உதவி செய்வோம். உசேத நன்மைகள் நிறைந்து தம்மை மறந்து இயேசு கனிந்து தெரிந்தனரே. தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டோரை நீசரை நாம் உயர்த்திடுவோம். பொறுக்கவோன்னா கஷ்டத்துக்குள் நிஷ்டூரத்துக்குள் படுகொழிக்குள் விழுந்தனரே. தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். மார்க்கந்தப்பி நடப்போரை சத்தியன் வழிக்குள் வந்திட சேர்த்திடுவோம். ஊக்கமாக ஜெபித்திடுவோம். நாம் உயர்ந்திடுவோம். நாம் உழைத்திடுவோம். நாம் ஜெயித்திடுவோம். தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். தொடர்ந்து நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். மகிமின் நிறை ஆலயம் மூலமாய் எங்களை மகிழ்விக்கின்ற எங்கள் அன்பின் நல்ல கடவுளே, மாபெரும் தலைவராய் காட்சியளிக்கப்பட்ட சாலோமோன் பணிந்து கடவுளத்தில் தேடிய பொழுது இரண்டாம் முறை தோன்றிய காட்சி தொடர்ந்து எங்களுடைய வாழ்வுக்கு நன்மையை அளிக்கின்றதாக இருந்ததே. இப்போதும் கடவுள், நாங்கள் உம்மை எப்படி தேட வேண்டுமென்றும் எவைகளை விட்டுவிட வேண்டும் என்று சொல்லியும் நீர் எங்களை எப்படி ஆசீர்வதிக்கிறது என்பதையும் அறிந்து கொண்டோம். பணிந்து தேட, பொல்லாத வழிகளை விட்டு வர, சேமத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு எங்களை என் ஆண்டவர் ஆசீர்வதிக்கின்றேன். அவ்வாசீர்வாதத்தை நாங்கள் பெற்று நிறைவான வாழ்வு வாழ வழி நடத்தும் என்று சொல்லி இறைமகன் கிறிஸ்து வழியாக வேண்டுதல் செய்கிறோம் எங்கள் அன்பின் நல்ல தெய்வமே. ஆமேன். முதாண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் கடவுளுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய நீங்காத உறவும் வழிநடத்தலும் மகிமையை வெளிப்படுத்துகின்ற தன்மையும் நம்மோடும் நாம் பயன்படுத்துகின்ற நம்முடைய ஆலயத்தோடு தொடர்கால வாழ்வோடு நிறைவாய் தங்கியிருப்பதாக. ஆமேன். இறையருள் உங்களோடும் உங்களுடைய தொடர்கால வாழ்வோடு நிறைவாக தங்கியிருப்பதாக. ஆமேன்.